நெல்லைக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்துள்ளனர். தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து 8 மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டதை தொடர்ந்து செல்போன் வாயிலாக 2 கோடிக்கு பேருக்கு மேல் அலர்ட் குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த மழைக்கு இடையே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த வாரம் புயலாக மாறும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கு அடுத்த வாரம் சென்னை முதல் தென் தமிழகம் வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கனமழை காரணமாக நெல்லைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் உதவி கமிஷனர் முத்துகிருஷ்ணன் தலைமையிலான 40 பேர் கொண்ட குழு நெல்லை வந்துள்ளது. இவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து மழையின் போது செயல்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள கிழக்கு ஆவணி மூல வீதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. தொடர்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் மழை நீரில் மூழ்கியதால் உரிமையாளர்கள் வேதனையடைந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதோடு விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர்.